சார் இது 45 நாள்ல நடக்கிற கதை. இந்த கதை இந்த 45 நாள்ல ஒருத்தர் மாட்டின்னு இருப்பாரு. ஸோ அது சிம்பாலிக்கா சொல்லியிருக்கேன். மாட்டிட்டு இருக்கிறது உபேந்திரா சாரா சிவராஜ்குமார் சாரா? அது படத்துல தான் பார்க்கணும் சார். இல்ல ராஜ் பி ஷெட்டியா? கண்டிப்பா அது படத்துல கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். சிவா சார், சார் இங்கே ரைட்ல சார், ரைட் சாய் சாய் சார். படத்துல வந்து பெண் வேடமிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க, அது புதுசா இருந்தது. டேரக்டர் சொல்லும் போதே உங்களுக்கு வந்து அது மைண்ட்ல தொட்டுச்சா, இல்ல வந்து பண்ணலாமா வேணாம் ஒரு முடிவு எடுத்தீங்களா? பெண் வேடமிட்டு லேடி கெட்டப். லேடி கெட்டப் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. என்ன இல்ல ரொம்ப எங்கா இருந்தீங்க அதுலயே? அது மேக்கப் மேனேஜரும் நல்லா பண்ணிருக்காங்க. ஐ திங்க் he has done a very good job and photographers lighting இருக்கணும். I think amazing. That time I was not feeling well. அப்பதான் that this one இந்த entire episode பண்ணும்போது I was in chemo ல இருந்தேன். But I don't know, the strength வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து கொடுத்த strength, family and of course whole industry. சரா சார், அந்த லேடிஸ் கெட்டப்பை கேட்குறோம். அந்த கெட்டப்பை ஸ்க்ரீனில் பார்த்த பிறகு உங்கள் ஒய்ஃபு உங்கள் டாட்டர்லாம் என்ன எமோஷன் என்ன சொன்னாங்க? இல்லை ஆக்சுவலி நீங்கள் நம்ப மாட்டீங்க. அது அந்த ட்ரெஸ் அதெல்லாம் போட்டு ட்ரெஸ் போட்டு I was just holding my wife's hand like this and went into the shot. Everybody was looking at her. Who two girls are coming inside? Yeah, sure, they were very happy and the daughters கூட very happy. இல்லை அந்த கெட்டப்புக்கு அப்புறம் இதுக்கப்புறம் லேடி ரசிகர் ஜாஸ்தியாக இருப்பாங்க. இவ்வளோ நாள் ஜென்ஸ் ரசிகர் உங்களுக்கு ஜாஸ்தி, இதுக்கப்புறம் லேடி ரசிகன் ஜாஸ்தியாக இருப்பாங்களோ? ஐ திங்க் ஸோ சார். ஹலோ சார், வணக்கம். 45 டைட்டில் எதனால வச்சிருக்காங்க? நீங்க இது வரைக்கும் பண்ணாத கதாபாத்திரங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? என்ன மாதிரியான ரோல்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? ஐ ஃபீல் என்னோட ஒரிஜினல் கேரக்டர் நான் நினைக்கிறேன். when you see that you will connect to that character. யூஸ்வலி நான் எப்படி இருப்பேனோ அப்படி இருக்கும் அந்த கேரக்டர். பட் அந்த எந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து வருதுன்னு பார்த்தா நீங்கள் ஃபிலிமில் பார்த்தா தெரியும். பட் ஐ ஃபீல் இட் இஸ் மை கேரக்டர். ஐ ஃபீல் 45 பர்டிகுலரா வைக்கிறதுக்கு என்ன காரணம்? 45 is a world என்ற மாதிரி பண்ணிருக்காரு டைரக்டர். 45 is a world. So that's what I said. It happens in a world. So அந்த வேர்ல்டில் இன்னொரு வேர்ல்டு தான் 45. ஸோ இந்த பேரலல் இதில் வந்து என்ன மாதிரி இருக்கோ கதைன்னு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி ஆஃப்டர் த ட்ரெய்லர் வந்து ரொம்ப பேர் டீகோட் பண்ணுறாங்க. என்ன இருக்கலாம் படம், கேரக்டர் எல்லாமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஹவு இட் கோஸ், வை இட் கோஸ் லைக் திஸ்ன்றது ரொம்ப கஷ்டம் சொல்கிறது. பட் இஃப் யூ கம் அண்ட் வாட்ச் த ஃபிலிம் அண்ட் வைல் கோயிங் யூ வில் ஹாவ் அ பியூட்டிஃபுல் மெசேஜ் அண்ட் கோ. சார், இத்தனை வருட சினிமா எக்ஸ்பீரியன்ஸில் உங்களோட நிறைவேறாத ஆசை என்ன சார்? உங்களுக்கு தான் சார். எனக்கா? சிவராஜ் என்ன சார்? இத்தனை வருட சினிமா எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு நிறைவேறாத ஆசை என்ன ஏதாவது இருக்கா? அப்படி ஒன்றும் இல்லை சார். எல்லாம் கடவுள் நிஜமா எல்லாமே கொடுத்துருக்கான் எனக்கு. ஐ திங்க் லவ் அண்ட் அஃபெக்ஷன் இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்கான். ரியலி ஐம் பிளெஸ்ட் டு பி இன் திஸ் இண்டஸ்ட்ரி. அண்ட் அந்த இப்போ ஜெயிலரில் வந்து நிஜமா நான் வந்து அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த மாதிரி வரவேற்பு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு ஸ்மால் ரோல் அவ்வளோ அக்செப்ட் பண்ணிருக்காங்கன்னா ஐ டோன்ட் நோ, ஐ எம் பிளெஸ்ட். அது என்ன மாதிரி ஒரு பிளெஸிங் தெரியாது. ஐ ஷுட் தேங்க் நெல்சன் ஃபார் திஸ் அண்ட் ரஜினி சார் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல படிக்குது. உபேந்திரா சார், சார் வந்து சீனியர் பெரிய ஹீரோனா கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் பண்ணும்போது காம்படிஷன் இருக்கும். நீங்கள் எந்தெந்த சீன்லாம் சார் கூட ரொம்ப காம்படிட் பண்ணீங்க, நம்ம வந்து பெரிய இது பண்ணணும், எந்தெந்த சீன்லாம் ரொம்ப எஃபெக்ட் போட்டீங்க சார்? அவரு கூட காம்படிஷன் தான் இல்லை சார். அது அவர் கூட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இந்த ஒரு என்ன பிரதர் மாதிரி எனக்கு அந்த ஐடியாவே இல்லை. அப்புறமா ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் அவர் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரு பெரிய ஸ்பேனில் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஐ லைக் மை கேரக்டர் ஆல்சோ. இட் இஸ் எ வெரி பவர்ஃபுல் கேரக்டர். மோர் தென் தட் அந்த சப்ஜெக்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ரொம்ப யாரும் டச் பண்ணாத ஒரு சப்ஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஐ தாட் ஆக்சுவலி ஐ ஷுட் பி எ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அப்படியே This question is to the director. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் ட்ரெய்லர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. வாழ்த்துக்கள். We'd like to know what inspired you to pick this story. If you were so confident to make a film after making an animation, pitch பண்ணும்போதே ஒரு அனிமேஷன் பண்ணி சொல்கிற அளவுக்கு if you're that confident, இந்த ஐடியா எங்கேருந்து ஸ்பார்க் ஆஃப் ஆச்சு? வாட் ட்ரிகர்ட் யூ டு கம் அப் வித் தி ஸ்டோரி இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ்? ஒன்று. ரெண்டு, இந்த படத்தினுடைய ஜானர் என்ன? ஏன்னா பிகாஸ் ஒரு பக்கம் இட் லுக்ஸ் சூப்பர் நேச்சுரல், ஒரு பக்கம் இட் லுக்ஸ் அட்வென்ச்சர். என்ன ஜானர்னு கிளாஸிஃபை பண்ண முடியும்?
சார் முதலாவது இந்த கதை வந்து என்னோட சில பர்சனல் லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸால எனக்கு பிறந்த கதை இது. சில லைஃப்ல நடந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அது கூட இந்த படத்தை நான் ஒரு ஸ்கிரிப்டை டிசைட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதுதான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். அதுக்கப்புறம் எப்போ நான் சிவனாக்கு கதை சொன்னேன், சிவனா இதுக்கு நீனே டைரக்ட் பண்ண சொன்னப்போ சிவனா தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன், ரெண்டாவது இன்ஸ்பிரேஷன். ஸோ அது உங்கள் ரெண்டாவது கொஸ்டின் சார், இது என்ன ஜானர்? இந்த ஜானர் வந்து ரொம்ப டஃப் சார். இந்த படம் எல்லாரும் கேட்குறாங்க இது என்ன ஜானர்ன்னுட்டு. எனக்கு கரெக்டாக இதோட ஜானர் இதுதான் சொல்ல முடியல. படம் பார்த்துட்டு ஆடியன்ஸை இதுதான் ஜானர் ஆடியன்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். சார் டைரக்டர் சார், அது மாதிரி அந்த அஜிலி புஜிலி பாட்டில் 3 பேர் இருக்காங்க, ஆனால் குஜிலி யாருமே இல்லையா சார்? குஜ்லி என்ன சார்? குஜிலினா பெண்கள்னு அர்த்தம் சார். ஐயோ கிளாமரான பெண்கள் சார். இந்த படத்துல நம்மளுக்கு யாருமே காணும், அதனால ஆமா இது ஒருத்தர் ஹீரோயின் இருக்காங்க, அவங்கள ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இதுல லேடி கெட்டப் சொல்றீங்களா? லேடி கெட்டப் அவங்க வந்து ஹீரோயினுக்கு மேலே சார். அவங்கள வெறும் ஹீரோயின் மட்டும் சொல்ல முடியாது. டைரக்டர் சார், ஏற்கனவே கடவுள் பெயரால் நிறைய அமைதி இல்லாம இருக்கு இப்ப சூழல்ல. நீங்க உங்க படத்துல வந்து கடவுள் பெயரால என்ன சொல்ல வந்திருக்கீங்க? அமைதி வரணும்னு சொல்ல வந்திருக்கேன் சார். சார் உபேந்திரா சார், உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இந்த டைட்டில் நீங்க ஸ்பான்சர் பண்ணிருக்கீங்களா? ஐயோ, ஏன்னா நீங்க தான் இந்த மாதிரி 2 எழுத்து 1 எழுத்து இல்ல ஒரு நம்பர் இந்த மாதிரி டைட்டில் வைப்பீங்க. இங்க என்ன டைட்டில் எல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு, இது ரொம்ப ஈஸியா இருக்கு. 45 யாரா சொல்லலாம். 9 சென்டிமெண்டா? 9 சென்டிமெண்டா? 9 இஸ் லக்கி நம்பர், யூ நோ. 9 4 + 5 9. டைரக்டர் சார் நீங்க கூட சார் இதுக்கு பின்னாடி ஒரு சப்ஜெக்டே இருக்கு இல்லையா? அதே மெயின் சப்ஜெக்ட். பிகாஸ் நீங்க சொல்லிருக்கீங்க அது சொன்னா ஸ்பாய்லர்ஸ் ஆகுதுன்னுட்டு. அந்த 45 என்னன்றது இந்த சப்ஜெக்ட் சார். அது நீங்க பார்த்த அப்புறமா தெரியும். உங்க பேர் சிவராஜ், இந்த படமும் சிவன் சம்பந்தப்பட்டதா இருந்துச்சு. உங்ககிட்ட வந்து டைரக்டர் வந்து நரேட் பண்ணும்போது ஸ்டோரி, how did you feel it? ஒரு சிவராஜ் குமார் கிட்ட ஒரு சிவனை பத்தி ஒரு கதையை சொல்லும்போது எப்படி இருந்துச்சு? How did you feel it? No, I basically said அந்த கேரக்டர் சொல்லும்போது எங்கேயோ I was able to connect myself and the character, because sometimes I'm rude, sometimes I'm very soft, sometimes I'm philosophical, sometimes I'm very emotional. So I can feel my character. And சின்ன வயசுலேருந்து அதே புத்தி தான் எப்பயும். So I could easily relate my character.